வணக்கம் மாணவர்களே. இன்று என்எம்எம்எஸ் ஸ்டடி பிளான் 22-23 இது ஸ்டேட் லெவலில் நடந்தது மார்க் டெஸ்ட். சரியா? அந்த மார்க் டெஸ்ட் மேட்டில் உள்ள பகுதியை பார்க்க போகிறோம். இதில் தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாம். பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் எழுத்தை கண்டுபிடிக்க. பின்வரும் இது ஃபஸ்ட்டு அந்த இதுலேயுமே 21வது வருட இதிலெல்லாம் இது வந்துச்சு. ஆனால் அந்த பேட்டர்ன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இது என்எம்எம்எஸ் அந்த ஃபைனல் எக்ஸாமுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 1, 2, 3, 5, 7, 10, 13, 17 இந்த தொடரை நல்லா பாருங்கள். 1லேருந்து 2 1 கூடியிருக்கு. அப்படி தானே? 2 to 3 என்னது 1 கூடியிருக்கு. அடுத்தது 3லேருந்து 5ன்னு சொல்லும்போது 2 கூடியிருக்கு. 5 to 7ங்கும்போது 2 கூடியிருக்கு. 7 to 10ங்கும்போது 3 கூடியிருக்கு. 10லேருந்து 13ங்கும்போது 3 கூடியிருக்கு. இங்கே 2 1 2 2 கூடியிருக்கு. அடுத்தது 2 3 கூடியிருக்கு. அடுத்தது 13லேருந்து 17ங்கும்போது 4 கூடியிருக்கு. 17லேருந்து அப்போ 13லேருந்து 4 கூட்டினா 17. இப்போ 17லேருந்து 4 கூட்டினா என்னது வரும்? 21. சரியா? 21 ஆன்சர். தெரியுதா? ப்ளஸ் 4 கூட்டணும். அடுத்தது 1 2வது கணக்கு போவோம். 1 2 3 6 9 18 கொஸ்டின் மார்க் 54. இது பாருங்கள். இதில் இதில் 1 கூடியிருக்கு. இதில் 2 to 3 1 தான் கூடியிருக்கு. இது ப்ளஸ் 1, இதுலேயும் ப்ளஸ் 1. 3லேருந்து 6ங்கும்போது எவ்வளவு? 3 கூடியிருக்கு. அப்படி தானே? 3. 6லேருந்து 9 3 கூடியிருக்கு. அடுத்தது பாருங்கள், ஒரே அடியாக கூடிட்டு 9 to 18 9 கூடியிருக்கு. அதுக்கப்புறம் 18லேருந்து எத்தனை கூடணும் நம்மளுக்கு? அப்போது இது 2 நேரம் கூடியிருக்கிற 2 நேரம் 1 2 நேரம் 3 4. அப்போ 2 நேரம் 9 கூடணும். 18ஓட 9 கூட்டுனா எத்தனை? 9 கூட்டுனா 27. 27 ஆன்சர். சரியா? அடுத்த கணக்கு போவோமா? 0 4 18 48 100 கொஸ்டின் மார்க். இதில் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 0 4 4 18 இது எப்படின்னா இது கொஞ்சம் ஒரு மாதிரி டஃப்பாக தான் தெரியும். இதை சொல்கிறேன். முதல்ல போன வீடியோவிலே சொல்லிட்டேன். கன எண்ணும் தெரியணும் உங்களுக்கு. இன்னொரு எண் சொன்னேன், வர்க்க எண் சொன்னேன். சரியா? முதல்ல கன எண் 1க்கு 1 2 கியூப் என்னது? 1 கியூப் 1. 2 கியூப் என்னது? 8. 2 கியூப் 8. 3 கியூப் 27. 4 கியூப் 64. 5 கியூப் 25. 6 கியூப் 216. இது வரைக்கும் நம்பர் தேவைப்படுது நம்மளுக்கு. ஏன்னா 1 2 3 4 5 6வது நம்பர் கண்டுபிடிக்கணும். அடுத்தது வர்க்க எண் சொல்லும்போது 1 ஸ்கொயர் 1 தான். 2 ஸ்கொயர் 4. 3 ஸ்கொயர் எத்தனை? 9. 4 ஸ்கொயர் 16. 5 ஸ்கொயர் இதில் ஒன்று தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 5 கியூப் 125. 5 ஸ்கொயர்டு 25. அதில் நல்லா கண்டுபிடிச்சிக்கிட்டேன். 6 ஸ்கொயர் 36. இதில் என்ன பண்ணியிருக்கு? கன எண்ணையும் வர்க்க எண்ணையும் கழிச்சிருக்கு. சரியா? 1ல் 1 போனால் என்னது? 1 மைனஸ் 1 0. அது முத எண். அடுத்தது 2வது எண் என்ன வந்திருக்கு? 8 மைனஸ் 4 என்னது? 4. சரியா? 2வது எண் 27ல் 9 போச்சுன்னா 18. அப்போ 3வது எண் வந்திருக்கு. சரியா? 3வது எண் அடுத்து 64ல் 16 போச்சுன்னா 14 மிச்சம் 2 போச்சுன்னா 48. 5ல் 1 போச்சுன்னா 4 48. இந்த எண் 4வது எண். 125ல் 25 போனால் 100. 5வது எண் அடுத்தது 216. 216ல் 36 போகணும். சரியா? 216ல் 36 கழிச்சா எவ்வளவு? 6ல் 6 போனால் 0. 21. அடுத்தது இங்கே 11 ஆயிரும். அப்படி தானே? இது 1 ஆயிரும். 11ல் 3 போகணும். 3 போச்சுன்னா இங்கே 8, இங்கே 1. 180 ஆன்சர். சரியா? இது தெரியுதா? வர்க்க எண் கன எண் கண்டுபிடிச்சி அந்த கன எண்ணிலேருந்து வர்க்க எண்ணை இந்த இது கண்டுபிடிச்சிருக்கு.
சரியா? அடுத்தது 4வது கணக்கு. 1 1 2 8 3 கொஸ்டின் மார்க் 4 64. இது வந்து 2 1 வந்திருக்கு. சரி, இது ரெட்டை தொடர். ரெட்டை தொடர் வந்து 1 இந்த 2 பார்க்கணும், 2க்கு அப்புறம் 3 பார்க்கணும், 3க்கு அப்புறம் 4. இது வேண்டாம் அப்போ நம்மளுக்கு என்ன, இங்கே கொஸ்டின் மார்க். அப்போ 1 8, 8க்கு அப்புறம் இந்த கொஸ்டின் மார்க், அடுத்து 64. 8 64 இதை வச்சு சொல்லிடலாம், அப்படி தானே? இது வந்து 2 கியூப் 8, 2 கியூப் 8, இது வந்து 4 கியூப், 4 கியூப் வந்து 64. அப்போ நடுவில் யார் இருப்பா? இது 2, இது 4, நடுவில் 3. அப்போ 3 கியூப், 3 கியூப் எவ்வளவு? 27. சரியா? 4 ஆன்சர். இந்த இப்போ வர பேட்டர்ன்லாம் இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக உங்களுக்கு புரிகிற வரைக்கும் கொஞ்சம் இது வீடியோவை நிறுத்தி நிறுத்தி பார்த்துட்டு அடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா? 2 5வது கணக்கு. 2 10 26 50 82. இது வந்து கொஞ்சம் பாருங்கள், இதுகளை வச்சு சொல்லலாம். இதை 1 2 2 வந்து 2க்கு அப்புறம் 10. இதுவுமே ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குது. 81 81 கழித்து கூட்டல் 1 82 வருதா? இங்கே வந்து 49 1உடைய ஸ்கொயர் இருக்குது. சரியா? 25 1உடைய ஸ்கொயர் இருக்குது. அப்போ இது ஸ்கொயர் நம்பர் தான். 2 வந்து 10 வந்து எதுக்கு வரும்னு சொல்லுங்கள்? 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் 9. அப்போ 9 + 1 10. அப்போ இது 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1. சரியா? இது வந்து 25 + 1. அப்போ இது 5 ஸ்கொயர் ப்ளஸ் 1. அடுத்தது இது 49 வந்து 7 ஸ்கொயர், 7 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது 9 ஸ்கொயர் ப்ளஸ் 1. சரி, அப்போ எது வரும்? 1 3 5 7 ஒற்றைப்படை என்ன வந்திருக்கு? 9. அடுத்தது 11, 11 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 11 ஸ்கொயர் எவ்வளவு? 121. 121 + 1 122 ஆன்சர். சரியா? அடுத்தது A 1A D 4E G 7 1 அதுக்கிற கொஸ்டின் மார்க் M 13 U. இதில் வந்து முதல்ல ABCD எழுதியிருக்கணும், அப்படி தானே? எழுதி ரெடியாக கையிலே வச்சுக்கோங்க. இந்த இருக்குது, நான் வச்சுருக்கேன். இதில் வந்து முதல்ல வந்து என்னது கொடுத்துருக்கு? A1A தெரியுதுல்ல? A1Aனா ஏக்கு வந்து 1 தான், ஏயை மட்டும்தான் எடுத்திருக்கு. அடுத்த கட்டம் பாருங்கள், இதுக்கப்புறம் A1 அது ஏ இருக்குது. டி வந்து எத்தனாவது எழுத்து? 4, D 4 போட்டிருக்கு. அடுத்தது G வந்து 7வது எழுத்து, அப்போ G போட்டிருக்கு. சரியா? அடுத்தது வந்து எத்தனாவது எழுத்து அப்படின்னு இருக்குது. இதில் எல்லாமே J, அடுத்தது P போட்டிருக்கு. J வந்து இங்கே எத்தனாவது எழுத்து? 10வது எழுத்து. P வந்து 10வது எழுத்து கிடையாது. அப்போது 2 Jல 1 தான் ஆன்சர் நம்மளுக்கு. 2 Jல 1. அப்போ J10ங்கிறது நம்மளுக்கு வரணும், அப்படி தானே? J10ங்கிறது வரணும். அடுத்தது ஓவா கியூவா அதுதான் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். சரி, அதுதான் வரணும். அப்போ இதில் J, இதுக்கு வந்து J10. அடுத்தது M. இது வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். முதல்ல ஏக்கு அப்புறம் BC விட்டு D 2 விட்டுருக்கு. சரியா? 2 விட்டு D. அடுத்தது EF விட்டு 2 விட்டு G. அடுத்தது HI விட்டு J 2 விட்டுருக்கு, அப்படி தானே? 2 விட்டு J. அடுத்தது KL 2 விட்டு M வந்திருக்கு. அந்தந்த நம்பர் ஏக்கு 1, டிக்கு 4, ஜிக்கு 7, ஜேக்கு 10, எம்முக்கு 13. அடுத்த எண் என்ன வரணும்னு பார்க்கணும். ஏக்கு அப்புறம் யார் வந்திருக்கா? இங்கே ஏக்கு அப்புறம் ஏக்கு அப்புறம் ஈங்கும்போது 1 2 3 4வது எழுத்து, அப்படி தானே? ஏக்கு அப்புறம் வந்து 4வது எழுத்து. சரியா? 4வது எழுத்து. அடுத்தது ஈக்கு அப்புறம் ஈக்கு அப்புறம் எத்தனாவது எழுத்துன்னு பாருங்கள்? 1 2 3 4வது எழுத்து. ஈக்கு அப்புறம் ஐயும் இதிலிருந்து இது 4வது எழுத்து. அடுத்தது இதை போட்டு பாருங்கள், ஓ வருமா அப்படின்னு பாருங்கள். சரியா? ஓ வச்சுக்கிறோம். முதல்ல ஜேக்கு அந்த இதில் ஓ வச்சுக்கிட்டா ஐக்கு அப்புறம் ஓ எத்தனாவது எழுத்து? 1 2 3 4 5, 5 6வது எழுத்து வருது. 6வது எழுத்து ஓ வச்சுக்கிறோம். அடுத்தது ஓட்டருந்து யூ வந்து எத்தனாவது எழுத்துன்னு பாருங்கள்? 1 2 3 4 5 6வது எழுத்து. சரி, 6வது எழுத்து. 2 4 2 6 வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து ஃபிட்டு என்ன வரும்? ஓ தான் வரும். ஓ தான் ஆன்சர் வரும். புரியுதா? இப்படி எழுதி பாருங்கள், அப்போ தான் நம்ம வந்து செய்ய முடியும். சரியா?
அடுத்த கணக்கு L-M. இது வந்து சொன்னேன். முதல்ல எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். டேஷையும் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. 9 இருக்குது அப்படின்னா எத்தனையாக பிரிக்கலாம்? நம்ம 3 3ஆக பிரிக்கலாம். L-M டேஷ் MN டேஷ் என் டேஷ் இப்படி இருக்குது. அப்போ இதில் என்னது வருது? எம்முக்கு அப்புறம் என் இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். எம்முக்கு அப்புறம் என்னா, எம்முக்கு அப்புறம் என், இங்கே எல் வந்திருக்கு. சரியா? இப்போ எதை போட்டால் அந்த ஆன்சர்லேருந்து எதை போட்டால் கரெக்ட் வரும் அப்படின்னு பாருங்கள். சரியா? இது வந்து எதை போடலாம் அப்படின்னு பார்ப்போமா? இதில் சரி வரலை அப்படின்னா நேராக தான் பார்க்கணும் நம்ம. சரியா? இதில் சரி வரலை அப்படின்னா நேராக பார்த்துடணும். இதில் எல் போட்டால் 3லேயும் எல் போட்டோம்னா இங்கே வந்து உதைக்குது. எம்முக்கு அப்புறம் என் வந்திருக்கு. அப்போ இது இந்த இதில் ஃபிட் ஆகலை. அப்போ நேராக தான் பார்க்கணும். இங்கே வந்து என் தொடர்ந்து வந்திருக்கா, இங்கே வந்து எம் தொடர்ந்து வந்திருக்கு. அப்படி தானே? எம் டேஷ் எம். அப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்? இங்கே ஒரு எல் போட்டால் 2 எல் ஆச்சு. இந்த ஆன்சரை எடுத்திருக்கேன். இந்த ஆன்சரை எடுத்திருக்கேன். அடுத்தது இதில் ஒரு எம் போட்டோன்னா 3 எம், 2 எல் 3 எம் வந்து கண்டினியூஸாக தான் வரும். இது எண்ணுக்கு அப்புறம் இங்கே ஒரு என், அடுத்தது ஒரு என். இது கரெக்டாக இருக்கா? இந்த ஆன்சரை வச்சு போட்டு பாருங்கள். 2 எல் 3 எம் 4 என், இது கரெக்டாக தான் இருக்குது. சரியா? எல் அடுத்தது எம், இந்த எம் போட்டோம்னா LMM, அடுத்தது LMN வருது. அப்போ இது வந்து ஃபிட் ஆகாது. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு இது போட்டு பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் இதை. சரியா? அடுத்தது 8வது கணக்கு. 8வது கணக்கு இங்கே பாருங்கள். 16 5 2 6 இதில் 109 வருது. இதில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 109 கொஞ்சம் பெரிய நம்பர் தான் நம்மளுக்கு. அப்படிதானே? அப்போது 16ல் 6 போச்சு அப்படின்னா எவ்வளவு? 10. 10 ஸ்கொயர் வந்து எவ்வளவு? 100. அடுத்து 5ல் 2 போச்சுன்னா, 5ல் 2 போச்சுன்னா 3. அப்போ 10 ஸ்கொயர் 100, 3 ஸ்கொயர் 9, ரெண்டையும் கூட்டுனா 109. சரியா? 22ல் அடுத்தது 22ல் 15 போகணும். 22ல் 15 போனால் 7. 22ல் 15 போனால் 7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 49. சரியா? அடுத்தது 21ல் 19 போச்சுன்னா 3 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4. அப்போ 49 4 53 வருதா? அப்போ 17ல் 13 போச்சுன்னா 17 - 13 எவ்வளோ வரும்? 4 ஸ்கொயர் வந்து 16. அடுத்தது 51ல் 48 போகணும். 51ல் 48 போச்சுன்னா 2 3 ஸ்கொயர் 9. அப்போ என்னது வரும்? 25 ஆன்சர். 16 9 வந்தாலே 25. இது நிறைய இடத்துல வரும் 16 9. அடுத்தது 14 9 6 2 56 வரணும். இது ஆப்போசிட் பாருங்கள். 14ல் 6 போச்சுன்னா 8. 14 கழித்தல் 6 எத்தனை வரும்? 8. இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக கிடைக்காது. அதனால் கொஸ்டின் வித் ஆன்சராகவே எழுதுங்க. ஏன்னா நெட்டில் தேடுறது கஷ்டம்தான். 14ல் 6 போச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்குது 8. 9ல் 2 கழிங்க. 9 - 2 வந்து 7. அப்போது 8 2ஐயும் கூட்டுனா 56 வருது. அப்போ 7 8 பெருக்கி வருங்க 56. சரி, அதுமாரி ஆப்போசிட்டில் 12ஐயும் 5ஐயும் கழிச்சா 7. 11ல் 3 போச்சுன்னா 8. 7 8 56. சரியா? இது மாதிரி 11ல் 4 போச்சுன்னா 11 கழித்தல் 4 போச்சுன்னா எவ்வளவு? 7. 7 3 10 11. 20ல் 10 போச்சுன்னா 10. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா 10 × 7 70 ஆன்சர். சரியா? அடுத்த கணக்கு போவோம். சரி, அடுத்தது இது 53. இது எதுலேயோ ஸ்கொயர் பண்ணால் தான் இந்த பெரிய நம்பர் கிடைக்கும் நம்மளுக்கு 53. அப்போது
7 வந்து ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். 7 ஸ்கொயர் வந்து 7 7 49. 49ஓட இந்த 4 கூட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க 53. அப்போது இங்கே பாருங்கள் 6 9 87. 81 9 ஸ்கொயர். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். 9 ஸ்கொயர் ப்ளஸ் 6 81 ப்ளஸ் 6 87. அடுத்தது 7 இங்கே 1 இந்த பக்கம் நம்பரை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அதே மாதிரி தான் அடுத்ததும் செய்யணும். ஸ்கொயர் பண்ணணும். 7 ஸ்கொயர் வந்து 49. 49 ப்ளஸ் 1 வந்து எவ்வளவு? இங்கே நடுவில் 50 வரணும். சரியா? 49 ப்ளஸ் 1 50. அடுத்தது 11வது கணக்கு. இதுலேயுமே ஸ்கொயர் நம்பர் இருக்குது. நான் சொன்னேன் ஆல்ரெடி டோல்டு. 64 வந்து ஸ்கொயர் நம்பர் க்யூப் நம்பரை நல்லா பாருங்கள். நான் சொல்ல தான் செய்கிறேன். சரியா? பார்த்துக்கோங்க. நல்ல இலாக இருக்கணும். 4 க்யூப் வந்து 64. 324 வந்து 18 ஸ்கொயர். 8 போடலாம். ஆனால் இங்கே இந்த 27 வச்சு பார்த்தீங்கன்னா க்யூப் தான் வரும். 4 க்யூப் வந்து 64. 18 ஸ்கொயர் 324. சரியா? அப்போ 18 இந்த 18ஐயும் 4ஐயும் கொட்டினா 22 வரும். சரியா? அதேமாரி 529 வந்து 23 ஸ்கொயர். 23 ஸ்கொயர். இது வந்து 27 வந்து 3 க்யூப். 1 க்யூப் நம்பர், இன்னொன்று ஸ்கொயர் நம்பர். சரியா? 23 3 கூட்டினா 26. 23 கூட்டல் 3. இதுவும் அப்படி தான். 18 கூட்டல் 4. சரியா? அடுத்தது 361. அது வந்து 361 வந்து 19 ஸ்கொயர். 19 ஸ்கொயர் வந்து 361. 125 5 க்யூபு. சொன்னேன்ல 125 5 க்யூபு தான். இது 361. 19 ஸ்கொயர். அப்போ 19 ப்ளஸ் 5 எவ்வளவு? 24. சரியா? 24 தான் ஆன்சர். சரியா? அடுத்த கணக்கு போவோம். 12 2 20 14. இங்கே 6 வந்திருக்கு நடுவில். ஏதாவது ஒரு தொடர் வரும். சரியா? 3ஐயும் கூட்டி பார்ப்போமா? 20 34 36. 20 கூட்டல் 14 கூட்டல் 2 எவ்வளவு வருது? 36. 36 வந்து 6 ஸ்கொயர். அதேமாரி இங்கே வருதான்னு பார்த்துக்குறோம். 17 கூட்டல் 21 கூட்டல் 11. 8 9 49. 7 ஸ்கொயர் 49. கரெக்டு தான். அப்போ இதை கூட்டினா 43 கூட்டல் 29 கூட்டல் 9. கூட்டினா 9 9 18. 21க்கு 1 மிச்சம் 2. 4 4 4 8 81. 9 ஸ்கொயர். அப்போ 9 ஆன்சர். சரியா? அடுத்த கணக்கு. அடுத்த இது தனித்த எண்ணை எழுத்து வார்த்தைகளை தனித்த எண்ணே 6 எழுத்து வார்த்தைகளை மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடு. 101 416 208 327. ரெண்டுமே ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது. ஆனால் அது ஒற்றைப்படை எண் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த அதில் தனித்த எழுத்துன்னு சொல்ல முடியாது. இதில் பாருங்கள், இது 2ஆல் வகுப்பட்டுரும். சரியா? இதுவுமே 2ஆல் வகுப்படும். இது 3ஆல் வகுப்படும். 1 3 3 9 0 போடுவோம். அடுத்து 9 3 27. இந்த 3 பகு எண். 101 மட்டும் என்னது? பகா எண். இதுதான் வித்தியாசம். இது பகா எண். அடுத்தது இதை வந்து பாருங்கள், கலப்பு பின்னத்தில் இருக்குது. அப்படி தானே? கலப்பு பின்னம் 1 20. இப்போ அப்போ என்ன பண்ணணும்? 1ஐயும் 25 பெருக்கணும், 11ஓட கூட்டணும். அப்படி தானே? 25 25 25 11 36. 36/25. இது 36/25. இதை தகாபின்னத்துக்கு மாற்றுங்க. 36 36. 9 கூட்டுனா 49. 49/36 வருது. இது அடுத்ததை மாற்றுங்க. 16 × 5. 5 30. 80. 80 + 3 83. மேலே உள்ள எண்ணோட கூட்டணும். அப்படி தானே? 83/16. 83/16. இங்கே 25 × 5 125. 125 10 14 144. 19 கூட்டினா 144/25. எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸாக இருக்குது. சரியா? இது ஸ்கொயர் நம்பர், இதுலேயும் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சிடலாம், இதுலேயும் ஸ்கொயர் நம்பர். இது 1 வித்தியாசம் இல்லை. அப்போ 3ஆவது தான் ஆன்சர். தெரியுதா? அடுத்தது ஸ்ட்ரீம், ரிவர், சி, ப்ரூக். ஸ்ட்ரீம்னா என்னது? ஓடை.
அடுத்தன சீனா கடல் பெருசு, ரிவர் ஆறு, ப்ரூக்னா சிற்றாறு. அப்போ பெருசு தான் கடல். மீதி எல்லாமே ரிவர், அந்த ரிவர் ஸ்ட்ரீம் ப்ரூக்லாம் குட்டி தானே. சி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெருசு. அடுத்தது சேர், பெஞ்ச், கார்பெட், சோஃபா செட்டு. இதில் சேர், பெஞ்ச், சோஃபாவில் உட்கார்றது, கார்பெட்டு மட்டும் கீழே விரிப்பு அப்படிதானே. அப்போ கார்பெட்டு வித்தியாசம். அடுத்தது 17 JF/P, KN/Y, LH/T, AP/R. வித்தியாசமாக தானே இருக்குது. சரி, இதை பார்ப்போமா. ஏபிசிடி எடுத்து வச்சுக்கோங்க. JF, JF, ஜேக்கு எத்தனாவது எழுத்துன்னு பாருங்கள். ஜே 9 என்ன. ஜே வந்து 9வது எழுத்து. 9 சாரி, ஜே வந்து 10வது எழுத்து. ஜே 10வது எழுத்து ப்ளஸ் எஃப் வந்து 6வது எழுத்து பை பி. பி வந்து 16, சரியா, 16வது எழுத்து. அடுத்தது கேஎன். கே வந்து 11, என் வந்து 14 பை ஒய். ஒய் வந்து 25, கமா எல் ஹெச். எல் வந்து 12, ஹெச் வந்து 8 பை டி. டி வந்து 20, கமா ஏபி. ஏ வந்து 1, பி வந்து 16 பை ஆர், கேபிட்டல் ஆர் 18. இப்போ கூட்டுவோமா. கூட்டுனா 16/16 வருது. இது 15 பை, சாரி இதில் ஏதோ ஒரு தப்பு போட்டிருக்கேன். கே. கே வந்து எத்தனாவது 11. அப்போ 11 + 14 எவ்வளவு 25. 25/25, சரியா. அடுத்தது 12, 8. 12 வந்து எல். எல் 12 தான். 12, 8 வந்து ஹெச். சரி, 12, 8 20. 20/20. அடுத்தது ஏ. ஏபி 17/18. இதில் சொல்லிடலாம் என்ன. 17/18 தான் என்னது இதாக இருக்குது. அப்போ 4 போடணும், அப்படி தானே. 4. இதில் வந்து வித்தியாசமான 1. அடுத்தது பார்ப்போம். வழிமுறை வினாயன் 18 to எத்தனை 22 வரைக்கும் ஒன்று போல இருக்குது. ஏதேனும் ஒரு தொடர்புள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவுகளிலிருந்து பொருத்தமானவற்றை தேர்ந்தெடு. ரீடிங்னா நாலேஜ் கிடைக்கும். அப்போது எதில் ஒர்க்குன்னா என்னது கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், சரியா, எக்ஸ்பீரியன்ஸ். கேட். ஹூஃபுக்கு என்னது, கேட்டு, த லயன், எலஃபண்ட் எல்லாமே பாதம், அப்படி தானே. அதனுடைய பாதத்தை அப்படி தான் சொல்லுவாங்க. கேட்டு, லயன், எலஃபண்ட்டுக்கு பா. அப்போ ஹூஃப்னா குழம்பு சொல்லுவோம்ல அது. லேம்ப்பு ஹார்ஸை போடணும். ஹார்ஸுக்கு ஹூஃபு தான், சரியா. அடுத்தது மதர்லேருந்து சைல்டு வருது. அப்போ க்ளவுட்லேருந்து என்னது வரும், ரெயின் வரும். க்ளவுடு மேகம் ஃபார்ம் பண்ணால் தானே ரெயின் வரும். அடுத்தது சீடுலேருந்து பிளான்ட் வருது, சரியா, பிளான்ட்ஸ் வந்துடும். அடுத்தது பட்டு. மொட்டுலேருந்து என்னது வரும், ஃப்ளார்ஸ் வரும். மொட்டுலேருந்து ஃப்ளார்ஸ், பட்ஸ்லேருந்து ஃப்ளார் வரும். அடுத்தது 16, 64, 35க்கு இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆன்சரில் இருந்தால் இதை கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து 64, அப்படி தானே. 64ங்கிறது 8 ஸ்கொயர்டு -1, இல்லை 4 கியூபு போடலாம். இது 4 ஸ்கொயர் வந்து 16. ஆனால் இதை வந்து கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பாயிரும். 8 ஸ்கொயருங்கிறது 64. 64ல் 1 போச்சுன்னா 63. அப்போ 8 × 2 வந்து 16, சரியா. அடுத்தது 35 வந்து -1 போடுறதுனால 7 ஸ்கொயர் -1, சாரி 6 ஸ்கொயர் -1. 6 6 36. 36ல் 1 போனால் 35. இங்கே வந்து அப்போ அதே 6 2ஆல் பெருக்கணும். 6 2 12. இதே இது ஒரு இது யோசிச்சு பாருங்கள். 4 போட்டோம் அப்படின்னா 4 போட்டால் இங்கே நன்னாங்க 16. 4 கொண்டு பெருக்கணும் 16. ஆனால் இங்கே வந்து
6 6 36 இங்கே ஆன்சர் கொடுக்கல, அதனால இப்படி கண்டுபிடிக்கணும். சரியா? அடுத்தது ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஸ்டூடெண்ட் வந்து இப்படின்னா எழுதப்பட்டால் டீச்சர் என்பது எவ்வாறு எழுத வேண்டும்? இது வந்து ஸ்டூடெண்ட்டு, இதை வந்து இங்கே எழுதுங்க. STUDENT ஸ்டூடெண்ட்டை RSTEDMS என எழுதப்பட்டால் டீச்சர் வந்து எப்படி எழுதணும்? TEACHER, அதை எப்படி எழுதணும்? இங்கே பாருங்கள், 1 முன்னாடி போயிருக்கு அப்படி தானே. ABCD எடுத்துக்கோங்க. எஸ்ஸுக்கு அப்புறம் ஆர், எஸ்ஸுக்கு அப்புறமா ஆர் வருது, முன்னாடி வரும் என்ன? எஸ்ஸுக்கு முன்னாடி ஆர். டீக்கு அப்புறம் என்னது வந்திருக்கு? எஸ் வந்திருக்கு. டீக்கு முன்னாடி தான், எஸ்ஸுக்கும் முன்னாடி ஆர், டீக்கு முன்னாடி எஸ், யூ வந்து முன்னாடி டி, டிக்கு முன்னாடி டி வந்து அப்புறம் வந்திருக்கு. இந்த 3 முன்னாடி வந்திருக்கு அப்படி தானே. இந்த இது வரைக்கும் யூக்கு முன்னாடி தான் டி, டிக்கு அடுத்த எழுத்து இ, ஈக்கு அப்புறம் கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். டிக்கு அப்புறம் இ, ஈக்கு முன்னாடி டி. சரியா? அடுத்தது எண்ணுக்கு, அதையும் பாருங்கள், எண்ணுக்கு முன்னாடி எம், டீக்கு முன்னாடி எஸ். இதுவும் ஃப்ரண்ட்டில் இருக்குது, இதுவும் அடுத்த இருக்குது. அப்போது டீச்சருக்கு எப்படி எழுதணும்? டீக்கு வந்து முந்தின எழுத்தை பார்க்கணும் அப்படி தானே. டீக்கு முந்தின எழுத்து எஸ். சரியா? டீக்கு முந்தின எழுத்து எஸ். அடுத்தது ஈக்கு முந்தின எழுத்து என்னது? டி. சரியா? ஏக்கு முந்தின எழுத்து, ஏக்கு இந்த 3மே முந்தின எழுத்து தான் பார்க்கணும். ஏக்கு முந்தின எழுத்து, ஏக்கு முன்னாடினா பேக்கில் பார்த்துறணும், இசட். சரி, இசட் வரணும். அடுத்தது இந்த 2 எழுத்தும் பாருங்கள். டிக்கு நம்ம எந்த எழுத்து? அடுத்த எழுத்து பார்த்தோம். அப்போ சிக்கு அடுத்த எழுத்து பார்க்கணும். சிக்கு அடுத்த எழுத்து டி, ஹெச்சுக்கு முந்தின எழுத்தை பார்க்கணும் அப்படி தானே. ஹெச்சுக்கு முந்தின எழுத்து எனது ஜி. சரியா? இது 2ம் இப்படி பார்த்தோம். அடுத்தது இ, ஈக்கு முந்தின எழுத்து டி, அடுத்தது ஆருக்கு முந்தின எழுத்து கியூ. சரியா? முந்தின எழுத்து பிந்தின எழுத்துமா இருக்குது, அதை கொஞ்சம் யோசித்து போடணும். சரியா? இந்த வந்து SDZ DGDQ 3வது ஆன்சர். சரியா? அடுத்தது மார்ச் என்பது 41938 என குறியிட்டால் ஜூலை என்பதன் குறியீடு. மார்ச் வந்து குறியீடு கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி சொல்லலாம்? எம்முக்கு என்னன்னு பாருங்கள். சரியா? 4138 MARCH. எம்முக்கு லெட்டர் நம்பர் என்னன்னு பாருங்கள், 13. சரியா? 13. ஏக்கு 1, ஆருக்கு 18. சரியா? சிக்கு 3, ஹெச்சுக்கு 8. சரியா? இங்கே என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள், 41938. சரியா? அப்போது இந்த இதுக்கு வந்து எம்முக்கு 1 3 இதை வந்து சிங்கிள் லெட்டராக மாற்றணும். 1 கூட்டினா 4. சரியா? ஏ அப்படி தான் போடணும். ஆர் 18, 1 8 கூட்டினா 9, அடுத்தது 3, அடுத்தது 8. அப்போ இது வந்துட்டு 41938. அதே மாதிரி ஜூலையை போடுங்க. ஜூலை JULY. ஜூலைக்கு என்ன இதுன்னு பாருங்கள். அப்போ ஜேக்கு நான் இதை கையிலே வச்சுருக்கேன். சரியா? 10, யூக்கு 21, எல்லுக்கு 12, ஒய்க்கு 25. சரி, 10ன்னா 1 போடணும், 2 1 3, 12னா 1 2 3, இது 5 2 7, 1 3 3 7 இந்த ஆன்சர். சரியா?
எப்படி போடணும்னு தெரியுதா? இந்த வீடியோவை திரும்ப பார்த்துக்கோங்க. ஒரு குறியீட்டு மொழியில் GO = 11 மற்றும் SIT = 16 எனில் டவுன். இது போன கொஸ்டினில் ஒன்று நான் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்குமா? திரும்பவும் பார்த்துக்கோங்க. ஆனால் அது வேறு பேட்டர்ன், இது வேறு பேட்டர்ன். சரியா? இப்போ வந்து GO வந்து 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிக்கு வந்து குறியீடு 7, GO = 11. ஜிக்கு குறியீடு வந்து 7, ஓக்கு வந்து 15. 15 7 எவ்வளோ? 22. ஆனால் 11 வந்திருக்கு. அப்போ 22/2 வந்து 11. ஆஃப்னு இல்லை, இதில் 2 லெட்டர் இருக்கிறனால 2ஆல் வகுத்துருக்காங்க 11. அதே இது அடுத்தது பாருங்கள், SIT = 16. SITக்கு எஸ்ஸுக்கு 19, ஐக்கு 9, டீக்கு 20. கூட்டுனா 20 39 48. 48/1 2 3 லெட்டர்னால 3ஆல் வகுக்கணும். 3ஆல் தெரியலையா? 48/3 வந்து 1 3 3, 4ல் 1 நேரம் மிச்சம் 1 18, 6 3 18. அப்போ 16 ஆன்சர் வருதா? 3 லெட்டர், அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டவுன், DOWN 4 லெட்டர். அப்போ எப்படி நம்பர் போடணும்? டிக்கு 4, ஓக்கு 15, W 23, N 14. அப்போது இந்த 4 நம்பர்னா 4 3 7 கூட்டுனா 4 3 7, 7 3 10 12, 12 4 16க்கு 6, மீதி 1 2 4 5 56. 56/4, 4 லெட்டர் இருக்குல்ல, அப்போ 4ஆல் வகுத்தா 1 நாள் 4, மிச்சம் 16, நன்னாங்க 16. 14 ஆன்சர். தெரியுதா எப்படி செய்கிறேன்னு? புரியலைன்னா திரும்ப இதை நிறுத்தியே பாருங்கள். அடுத்தது, ஒரு குறியீட்டு மொழியில் டேலண்ட் என்பது இப்படி எழுதியிருக்காங்கன்னா சர்ச் என்பது, இதை முதல்ல எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். டேலண்ட் TALENT, டேலண்ட்டை எப்படி எழுதியிருக்காங்க? AT இது ரெண்டையும் மாற்றிருக்கு. அடுத்தது LEL மாற்றி எழுதியிருக்காங்க. அடுத்தது TN, இதை மாற்றிருக்காங்க. NTயை மாற்றிட்டாங்க. அடுத்தது சர்ச் SEARCH எழுதி பாருங்கள். SE அப்போது என்னென்னு மாற்றணும்? ES ARRACHC. சரியா? ES பாருங்கள், ESRAHC, இந்த 2 ஆன்சர். சரியா? அடுத்தது, ஒரு குறியீட்டு மொழியில் டிரைவர் = 12 என்றும் பெடஸ்ட்ரியன் 20, ஆக்சிடெண்ட் என்பது எவ்வாறு எழுதலாம்? இதில் வந்து 12 வந்து இது பண்ண ஆன்சரே வராது. இதை நான் முதலே பார்த்துட்டனால சொல்கிறேன். டிரைவரில் எத்தனை எழுத்து? 1 2 3 4 5 6. 6 2ஆல் பெருக்குனா 12. சரியா? பெடஸ்ட்ரியன்கிறதுல 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 × 2 20. ஆக்சிடெண்ட்டில் 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 2 16. 2ஆல் பெருக்கியிருக்கு அந்த லெட்டர்ஸை. சரியா? அடுத்தது 28. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் 3 6 7 என்பது பாய்ஸ் ஆர் குட். 7 4 8 என்பது ரவி இஸ் குட். அடுத்தது, மற்றும் 4 5 9 என்பது ராஜு இஸ் பேட் எனவும் அழைக்கப்பட்டால் ரவி என்பதன் குறியீடு. இதை வந்து போன இதில் இந்த பேட்டர்ன் வந்திருந்தது. இதில் வந்து 2 சென்டென்ஸை எடுத்துக்கோங்க. 2 ஒன்று போல் இருக்கிறத எடுக்கணும். நம்மளுக்கு ரவி வேணும். அப்போ ரவி இஸ் குட்டுக்கு ஆன்சர் வேணும். இஸ் குட்டுக்கு கட்டாயம் இருக்கும், ரவி மட்டும் இருக்காது. அதை கண்டுபிடிக்கணும். அப்போது குட் எங்கெல்லாம் இருக்குது? இந்த 2 இடத்துலையும் குட் இருக்குது, சேமாக இருக்குது 2லேயும். அப்போது இங்கே 2 நம்பர் என்னது சேமாக இருக்குன்னு பாருங்கள். 3 6 7, 7 4 8. அப்போது குட்டுக்கு என்னது வரும்? 2 ஒன்று போல் இருக்கிறது 7. அப்போ இங்கேயும் 7, இங்கேயும் 7. சரி, 7 அடிச்சு விட்ருங்க.
சரி, அப்போ குட்டுக்கு 7. அடுத்தது இஸ் வேணும். இந்த 2லேயும் இஸ் இருக்குது, ஒன்று போல் இருக்குது. ரவி இஸ் குட், ராஜு இஸ் பேடு. அப்போ 7, 4, 8, 4, 5, 9. அப்போ ஒன்று போல் இருக்கிறது 4. அப்போ இஸ்ஸுக்கு எத்தனை? 4. அப்போ இஸ்ஸுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் 4, இதுக்கு 7 அடிச்சு விட்ருக்கோமா? அப்போ ரவி என்னது வரணும்? 8. ரவிக்கு ஆன்சர் 8. எங்கே இருக்குது? 8. சரியா? அடுத்தது இந்த பட்டன் எப்பவும் வந்துடும். பேப்பர் என்பது உட் எனவும், உட் என்பது ஸ்ட்ரா எனவும், ஸ்ட்ரா என்பது கிராஸ் எனவும், கிராஸ் என்பது ரப்பர் எனவும் மற்றும் ரப்பர் என்பது கிளாத் எனவும் அழைக்கப்பட்டால் மர சாமான்கள் தயாரிக்க பயன்படுவது எது? உட். அப்படி தானே? உட்டுன்னு எழுதக்கூடாது. உட் என்பது என்னென்னு அழைக்கிறாங்க? ஸ்ட்ரா. அப்போ ஸ்ட்ரான்னு எழுதணும். சரியா? உட் என்பது ஸ்ட்ரான்னு எழுதணும். அடுத்தது இது சிலபிஃபிகேஷனா, சிலாஜிசம். இந்த டைப்பு பேர். 4 மாற்று விடைகளில் இருந்து சரியான முடிவை தேர்ந்தெடுக்க. சிலாஜிசம். இது எப்படி செய்யணும்னா, ஆல் புக்ஸ் ஆர் டோஸ். டோஸ். ஆல் புக்ஸ் ஆர். ஆல் கொடுத்தாலே எப்படி போடணும் அப்படின்னு பாருங்கள். இப்படி ஆல் புக்ஸ் ஆர். புக்கு இது ஃபுல்லும் எல்லா புக்கும் என்ன தான்? டோர். அப்போ இங்கே வரணும் டோர். சரியா? ஆல் புக்ஸ் ஆர் டோர். டோர்ஸ் எஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது ஆல் டோர்ஸ் ஆர் விண்டோஸ். எல்லா டோரும் என்ன தான்? விண்டோஸ். இப்படி போடுங்க. ஆளுங்கும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் வரும். விண்டோஸ். சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல முடிவுகள். ஆல் விண்டோஸ் ஆர் புக்கு. இங்கே எல்லா விண்டோவும் புக்கா அப்படின்னா இது தவறு தான். எல்லா விண்டோவும் புக் ஆகாது. புக்கு தான் விண்டோ நம்மளுக்கு. அப்போது இது தப்பு. எது? இது கிடையாது. அடுத்தது சம் டோர்ஸ் ஆர் விண்டோஸ். சரி, இங்கே பாருங்கள். சில டோர் விண்டோ. இது கரெக்டு தான். சரியாக தான் இருக்கும். சில டோர் விண்டோவாக இருக்கலாம். அப்போ இது 2 ஆன்சர் வரும். அடுத்ததையும் பாருங்கள். ஆல் விண்டோஸ் ஆர் டோர். எல்லா ஆல் விண்டோஸும் டோரா? டோர் தான் விண்டோ நம்மளுக்கு. உள்ளுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா தவறு வந்துடும். சரி, அப்போ இது கிடையாது. இதுவும் தவறு. நோ புக்ஸ் ஆர். இது கம்பேர் பண்ணவே முடியாது. அப்போ இதுதான் சம் டோர்ஸ் ஆர் விண்டோ தான் கரெக்டு. சரியா? இது வரைக்கும் 30 கேள்வி பார்த்துருக்கோம். நன்றி மாணவர்களே. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.